உன் தந்தையாராகப்பட்ட தேவேந்திர மன்னன் மூவுலகையும் அரசாண்டு சீரும் சிறப்புன்னு அரசாட்சி வந்தார். இப்பொழுது இந்த மூவுலகையும் பாதியாகப்பட்ட சண்டாளன் நிவேத கலகாயன் சிறை பூண்டு எங்களை அடிமையாக்கி அவனுக்கு அடிமையாகி வைத்தான். அப்பேற்பட்ட நிவேத கலகாயனை நீ அழித்து சிறைமீட்டு இருக்கிறாய். அதனாலே அப்பா நீ அமருவாய் ஒரு நிமிஷம் சிம்மாதனத்தில் அமரட்டுமா? அமருதான். யாராவது நாங்கள் போகணும் அப்பா. ஏனென்றால் ஒரு 5 நிமிட காலங்கள் தான், அதிகமாக நீ அமர வேண்டாம். ஒரு 5 நிமிட காலங்கள் அமர்ந்து இந்த சிம்மாசனத்தில் அமருவாய். அப்படியே அர்த்தம் தாயே. இருந்தாலும் அமர்ந்து விட்டாய். எனக்கு ஒரு ஆசை. என்ன? உன் தந்தையார் இந்த நாட்டை சீரும் சிறப்புன்னு அரசாட்சி செய்து வரும் பொழுது உன் தந்தையார் சிறசில் இருக்கக்கூடிய மணிமகுடத்தை அந்த பாதியாப்பட்ட சண்டாளர்கள் கடை பூண்டு போனார்கள், கை பூண்டு போனார்கள். அந்த மணிமகுடத்தை மீண்டும் கைப்பற்றி தந்தது யார்? நான் நீதான். மீட்டு கொடுத்தது நீதான். அதனால இந்த மணிமகுடம் உன் தந்தையாருக்கு பொருத்தமானதல்ல. இந்த மணிமகுடத்தை நீ ஒரு நிமிடம் போண்டு எங்களுக்காக ஆசை கொள்வாய். அப்பா மணிமகுடத்தை உங்க எடுத்து போயிருக்கோம். நான் ஒரு பாட்டு போடுறேன் சொல்றேன். தந்தையார் ஆண்டு வரக்கூடிய இந்த 32 படி சிம்மாசனம் உனக்கே சொந்தம். உன் தந்தையார் அணிந்திருந்த மணிமகுடமும் உனக்கே சொந்தம். இருந்தாலும் உன் தந்தையார் கையிலே பிடித்திருந்த இந்த பாலாயுதம் உனக்கும் சொந்தம். இந்த புடிப்பா. அதாவது அர்ஜுன மன்னனுக்கு தந்தையாரு தலையெடுக்கக்கூடிய அந்த பட்டத்தை எனக்கு கட்டியதனால அர்ஜுனன் தேவன். அதனால அர்ஜுனனுக்கு இது நாள் வரைக்கும் நாங்க பேர் வைக்காம அர்ஜுனனுக்கு இது நாள் வரைக்கும் இல்லாம ஒரு தேவர் பட்டம் சூடிக்கிறோம். தந்தையார் யாரு? ஒரு தேவாதியா இருக்கும், முதன்மையான தேவர். அவர் சொல்றதாக இருந்தால் அவரோ ஒரு தேவர். அதனால இது நாள் இருந்திருக்கும் தேவருடைய பட்டத்தை சூட்டி வரினால் எனக்கோ இன்னிலிருந்து அர்ஜுனுக்கு தேவர் பட்டம். அர்ஜுன் தேவர் பட்டம். அது மட்டும் இல்லாம இப்பொழுது தலையிலே அறிந்திருக்கிறாயே இந்த மணிமகுடம் ஆகப்பட்டது, இந்த கிரீடமாகப்பட்டது உன் தந்தையாருக்கு கூட இவ்வளவு பொருத்தமில்லை அப்பா. அதனால உன் தந்தையாருக்கு பொருத்தமில்லாத இந்த கிரீடம் உனக்கு அந்த தசாவதாரம் கொண்ட மாயவன் போல அமைந்தபடினால் உனக்கு இன்றையிலிருந்து என்ன பயிர் தெரியுமா? தசகிரி வேந்தனுக்கு என்ன பயிர் தெரியுமா? தச கிரீடங்கள் பொருந்த அந்த மாயவருக்கு ஒப்பாகிய உன் சிரத்திலேயே கிரீடம் அமைந்தபடினால் தச கிரீடன் வேந்தன் என்று ஒரு பெயர். அம்மா நான் அம்மா நான் போன காரியமே வேற. அங்க இருந்து போய் நான் எனக்கு எதிர்பார்த்துட்டு அண்ணன் தர்மபுத்திர மகாராஜன். அதனால நாடு திரும்ப வேண்டுமா? கண்ணே, இருந்தாலும் இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்தால் ஒரு நிபந்தனை அப்பா. என்ன? உன் தந்தையாராகப்பட்ட தேவேந்திர மன்னன் இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்தால் எப்படி தெரியுமா? எப்படி? உன் தந்தையாருக்கு இருப்பதோ நாட்டியமாதவர்கள் 7 பேர். ஆமா,
நாட்டிய பெண்கள் சரி நாட்டியமானவர்கள் 7 பேர். இந்த 7 பேர்களிலே அனைவரும் என்ன சொல்வது தெரியுமா? உன் தந்தையார் சிம்மாசனத்தில் அமர்ந்தால் 7 நாட்டிய பெண்களும் தொடர்ந்து நடினமாடி உன் தந்தையாரை மகிழ்ப்பார்கள். அதனால ஒரு 5 வினாடி காலங்கள் நீ சிம்மாசனத்தில் அமர்ந்து அந்த நாட்டியத்தை கண்டு கழிப்பாயா? இன்னைக்கு நான் தான் தேவையாடுறேன். அதனால வந்து எனக்கு முன்னால அவங்க ஆடணும். சரி அப்படி நடக்கட்டுமா? ஆகட்டும். முத யாரு எல்லாரும் ரொம்ப ஊர்வசி தலைவர் தன்னை மேனகர் ரதிதேவி அழைவிட்ட பேர் தான் நாட்டியமும் நன்றாக இருந்தது. அதனால என்ன கிட்ட இருக்கிற இருந்தாலும் அன்பளிப்பாக அளிக்கிறேன். ஏதாவது என்னவென்றால் இந்த சிம்மாசனம் அமர்ந்து நாட்டிய பெண்கள் நடுமாடினால் உன் தந்தையாருக்கு என்ன வேலை தெரியுமா? நாட்டியமாடும் பெண்களுக்கு அவர்களுக்கு உண்டான சன்மானத்தை வழங்குவார். யார் உன் தந்தை? அதனால நாட்டிய பெண்களுக்கு உரியான சன்மானத்தை வழங்கிவிட்டு அரண்மனைக்கு வாப்பா. அரண்மனைக்கு வரணுமா? ஆகட்டும். நான் இப்ப கிளம்புறேன். அப்பா இல்ல அப்படி இல்லப்பா. ஐயோ 60,000 கோடி இருக்கு. ஐயோ தக்க உழைப்பில் இருப்பாய். முட்டை கலைப்பு தொண்டனு கொண்டு அதனால ஒவ்வொரு கட்டமைப்புக்கு வந்து இல்ல பரிசு வாங்கிக்கலாம். நம்ம உள்ள தோற ஆடி பாடி நீ வந்து சீலாம்படி பை பேசி அவர் அவளுக்கு வாங்கிட்டீங்களா? அவளுக்கு எனக்கு வேண்டாங்க. வாங்கும் போது புடி எல்லாமே வேண்டாங்க. நேரம் இருக்குது, நான் வாங்கும் போது வாங்கிக்கிறேன். சரிங்களா? மாப்பிள ஏத்திட்டு வந்துட்டியா? ஒன்னியா நல்லா பண்ணிட்டோம். நல்லா தானே அனைவருக்கும் உண்டான சன்மானத்தை வழங்கிவிட்டாயா? அதனால இப்பொழுது செல்ல வேண்டாம். நீ 8000 அரக்கர்களை அழைத்து விட்டிருக்கிறாய். இந்த கலைப்பு தொண்டனை கொண்டோம். அதனால நீ ஒருவரையா இருவரையா 60,000 கோடி அசுரரை அழைத்திருக்கிறாய். அதனால இது ஒரு நாள் மட்டும் நமது அரண்மனையில் தங்கிவிட்டு நாளை தினம் நீ அஷ்டாபுரம் செல்வாய் அப்பா. இப்பொழுது என் மாதுளை மந்திரி இவன்தான் மாதுளை. இந்த மாதுளை மந்திரி உனக்கு காவலாக வைக்கிறேன். இவனை வைத்து நீ படுத்து உறங்குவாய். உன்னை திரையை தேடுவாய். அதனால இந்த மாதுளை மந்திரி உனக்கு காவலாக வைக்கிறான். இப்பொழுது தூங்குவாய் அப்பா. அதாவது நான் படுத்து தூங்க போறேன். முடிஞ்சா என்ன ஒரு பாட்டு கூட போட்டு போறீங்களா?
வீரபத்மன் அல்லவா அங்க சண்டை செஞ்ச கலப்பு. அதனால பூலோகம் போறதுக்கு முன்னாடி ஒரு நைட்டு இங்க தங்கி தூங்கிட்டு போகிறான். சண்டை தூங்கலாம், தூங்குறதா ரைட்டு. எல்லாருக்கும் ஆட்சி வாங்கிட்டாங்க. ஏன் அந்த மாத்திரம் வாங்கல? ஒருத்தி மட்டும் வாங்கலையே. ஊரு வச்சுதான் வாங்காதக்கறா. எல்லாருமே சமானம் பெற்றுட்டாங்க. நானு அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? எனக்கு சந்தேகமா இருக்குது. அதனால நான் படுத்து தூங்குறேன். இங்க பாரு, யாரு வந்தாலும் உள்ள விடக்கூடாது. உள்ளே விட மாட்டேன். பாரா உஜார். யாரு வந்தாலும் உள்ளார அனுமதிக்க கூடாது. பாரா உஜார் பண்ணணும். படுக்கிறேன். மாமு தூங்குறாரு. ஆனா கை தட்டுங்க. தூங்கி கொண்டிருக்கிறார். பாரா உசார், பாரா உசார். யாராவது வருஷா சொறி விட்டுறேன். பாரா உசார். என்னங்க? என்னம்மா? இந்தானவா? என்ன பேசவே கூடாது. நீ போய் பாரா உசார். அண்ணா பாரா உசார். ஏங்க பாரா உசார். ஏங்க ஏமா அவர் இருக்கிறாரா? ஆறு அவருதான் மத்தியானம் வந்தாரு. எப்ப அவத்தாரு? அவருக்கு வேண்டியதான் வந்துடும். இல்லண்ணா அவருதான். என்னண்ணா அவருண்ணா? அவுத்து விட்டுமா வெளிச்சமா வேற இருக்குது. அவுத்து விடுறாருங்க அண்ணா அவருதான். யாரு? அர்ஜுன மகாராஜா. அவரு பேசாத இருமா. அவரு 60,000 காளைகள் எல்லாம் கொண்டு விட்டு அப்படியே அலுப்பல தூங்கிட்டு இருக்கிறாரு. இங்கெல்லாம் ஒன்னும் டச் பண்ண முடியாது. ஒரே தடவை எட்டி மட்டும் பார்த்துட்டு வந்தாரண்ணா. ஆமா, எட்டி பாக்குறதுக்கு 800 எட்டி பார்த்தா 800. 800 ரூபாயா? 800 ரூபாய் பணம் இல்லை. நாங்க வேணா தட்டுமா? என்னடா பெரிய நெக்லஸ் போனமா அப்படியே வாசப்படியில் நின்று அப்படி பார்த்துட்டு வரணும். அப்படின்னா 100 ரூபானாச்சும் கூட. சரிண்ணா. அதான் நஞ்சம் வாங்கினாவே இங்க பாரு வாசப்படியிலே நிப்ப. அப்படி போனதை எட்டி பார்த்துட்டு ஓடியாந்து டைம்லாம் பலான்னு விடிய போது. இருந்தாலும் அங்க மகாராஜா எந்திரிச்சா என்ன கழுத்தியை அறுத்து போடுவாரு. ஒரே தடவை போனதான் வந்துருங்க. போய் பார்த்துட்டு தான் வந்துருங்க. என்னண்ணா பாத்துட்டல போய் எட்டி தான் பார்த்தா அதுக்குள்ள இப்படி பண்றியா? ஏன்னா பார்த்த நீ கொடுத்தது வரைக்கும் எட்டி பார்த்துட்டல. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. நீ போலாம். பாராவு சார். அண்ணா பாராவு. சரி இதையாவது தரேன். வேற என்ன பண்ணா? மேல தொட்டு பாத்தீங்கன்னா 900. சொல்லுண்ணா. இப்ப எட்டி பார்த்தா ஆமா இத கொடுத்துருக்கீங்க. ஆமா நீ போய் தொட்டு பார்த்துட்டு வரணுங்கிறீங்க. ஆமா தொட்டு பார்த்தா 900 ரூபாய் வேணும் பணம். இப்ப என்ன கொடுக்குற? 11 பவுன் சைனியே கொடுக்குறேண்ணா. சரி ஆனா இந்த மாதிரி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன். நஞ்சம் வாங்கினா அப்படி சொல்லக்கூடாது. சரி ஒரு 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 செகண்டாவது விடுண்ணா. பாரா உஷார் அப்படிங்கலாம் அங்க வந்து 5-7 உள்ள போகுது. 5-15 கிலோ வெளியே வந்துடணும். வெளியே வந்துடணும். பாரு ஒரு நிமிஷம் தொட்டுப்பட்டு வெளியே வந்துடும். இந்த ஆளு என்ன பண்றது ஆசைப்பட்டுட்டா. சரி உள்ள போயிட்டு என்னன்னா ஏமா
போனா அங்கெல்லாம் எனக்கு காவலுக்கு வச்சுக்கிறாரு என்ன அப்பானா வந்து போகுது. ஐயோ வந்து போகுதானா என்ன வேற குழப்பறாளா கீழே போற அவத்து விட்டு ஐயோ நான் அவரை பார்த்தேன் அவனு ஏமா அங்க பாருமா தொட்டு பார்த்தாச்சு எட்டி பார்த்தாச்சு பக்கத்துல படுக்கிற மாதிரி தான் 10,000 ஆகுமா 10,000 ரூபாய்க்குதான் 10,000 ரூபாய். ஆமா படுத்தமே எந்திரிச்சுக்கணும் நான் பாரா உஷாருன்னா ஓடியாந்து ஒரு 5 நிமிஷமாவது விடுனா. அவள் டைம்லாம் கிடையாது படுத்துனா 10,000 கொடுத்துட்டு போமா அவன் முதல் மந்திரியா உட்காரத்துக்கு 5 நிமிஷம் கேட்கறான். இது என்ன தெரியுமா? கல்லு தங்க கட்டி. தராகல் கோபாலி வேணாம் தராகல் நீ வேணா ஓரத்து கூட பாரு. தலைமையில வச்சு வர ஆமா சுத்தமான ஒரிஜினல் ஆல் மார்க் 916. இப்போ இவ்வளவு கொடுக்குறிய அதனால என்ன பலம் உனக்கு கிடைக்குது? நான் போய் ஒரு தடையாவது தொட்டு பார்த்தனா போதுனா. பக்கத்துல படுத்து பார்க்கலாம் எட்டி பார்த்துட்டேன் பக்கத்துல படுத்து ஆமா பார்த்து சரி போய்டா சொல்றதுக்குள்ள ஓடியாந்து போய் படுத்து பார்த்து காத்துறாயா ரேடு ஆமலே என்ன சொல்றேன் நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் காவலுக்கு என்னங்க நான் காவல் வெளியே உனக்கு நடந்தது ஏன்னா பூரா ஈரமா இருக்குது வர வரல பிடிக்குது என்ன பண்ண எங்க போயிருந்த நீ நான் இங்க வெளியே தாங்க அரை மணி நேரம் தாங்க பாதுகாப்பலாம் யாரு இங்க வந்தது என்ன பண்ண அந்த நம்ம காப்பத்து மேல பொங்கத்தை காப்பத்து ஆடுறா என்ன கேட்டா நான் என்னமோ நல்லா வாங்கிட்டு விட்ட மாதிரி சொல்றேன் நானே படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன் ஆமா அந்த ரங்க கம்பத்து மேல பொங்கத்த கம்பத்துல இருந்து 6 சிசியா பண்ணனா ஆமா அமுதவல்லி தங்க குமுதவல்லி குருவானா அந்த முனிவரே அது மாதிரி யாரு வந்தா என்ன சமாச்சாரம் சொல்லு சொன்னா காப்பர் தந்தைக்கு வருவா அடைய கூடாது வானாமா பாருமா பாருங்க நீங்க அங்க போறீங்க அது கொஞ்சம் நல்லா இருக்குது இதோட 11 பவுன் லஞ்சம் 11 பவுன் பேரே அர்ஜுனா எது நல்லா இருக்குதோ அத்தனை தொலைவா அதோட இது கொஞ்சம் இல்ல இவரு பண்ணது 11 பவுன் லஞ்சம் 7 நாட்டிய பெண்கள் உங்களுக்கு நாட்டிய ஆடுறாங்க நேத்து சம்பளம் கொடுத்தல அதுல 6 வாங்கலாம் ஊர்வசி என் தாயி எங்க அம்மா ஆமா பாட்டி நாட்டிய பெண்கள் எல்லாம் உனக்கு அப்பனுக்கு ஆடுறோம் உனக்கு அம்மா தானே எங்க அப்பனுக்கு முன்னால ஆடுறவங்க எல்லாம் அம்மாவுக்கு தானே சமம் அம்மாளுக்கு சமம் தானே ஆமா அவத்தான் அவனை பாக்குறேன்னா நான் தான் உள்ள விட்டுட்டேன் அப்படியா என்னங்க
போய் ஏங்க வா வாங்க. கொலை நின்று அடிச்சு கொண்டு போய் இங்க பாரு பையனு கூப்பிடு மகனேன்னு கூப்பிடு. நீ எங்க அப்பனுக்கு முன்னாலும் நாட்டி ஆடுற பெண்ணுங்க மகனே ஏண்டா அர்ஜுனா மகனே சொல்லாதீங்க. நம்ம அப்பன் மேல கூட ஆசைப்படுறது கிடையாதுடா. இல்லைங்க, நான் வந்து அந்த தேவேந்திர மண்ண மேல கூட நான் ஆசைப்பட்டது இல்லைங்க. உங்க மேலதான் எனக்கு ரொம்ப பிரியமா இருக்குதுங்க. ஆமா ஒரு அஞ்சே இப்ப அந்த வாங்க. காலத்துல இருந்து எனக்கு தந்தைக்கு வந்து முன்னால நாட்டி ஆடுற பெண்மை என் தந்தைக்கு மேல கூட ஆசை நான் பண்ணல. உன் மேல ஆசைப்பட்டுட்டேன். என்கிட்ட வந்து லாலி லலி பண்றா அப்படிங்கிறியா? ஆமாங்க, ஒரே டைம் ஒரு 5 நிமிஷம். அம்மா எங்க அம்மானு மட்டும் சொல்லாதீங்க. ஐயோ அப்படி சொல்லாதீங்க. அம்மானு மட்டும் சொல்லாதீங்க. ஒரு தடவை வாங்க ஒரு 5 நிமிஷம். உன்னாலாகும் என்ன ஆளாகும். அம்மானு சொல்லாதீங்க. எத்தனை முறை சொன்னாலும் அம்மா 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 ஆமா 32 அழகும் உனக்கு இருக்குங்காட்டி தானே என்ன திரும்பி பார்க்க மாட்டேங்கிறேன்.
நான் யாரு மேலேயும் உங்க அப்பா மேல கூட ஆசைப்பட்டது கிடையாது, உன் மேல ஆசைப்பட்டேன். ஆமா இப்ப ஏற்பட்ட அழகனா இருக்கங்காட்டி தான் என்ன திரும்பி பார்க்க மாட்டேங்கிறேன். ஆமா அதனால ஆம்பளைக்கும் இல்லாத பொம்பளையும் இல்லாத அரும்பேடியா போன திருநங்க அவங்களாட்டம். ஆமா அவங்களேதான் நீ அவங்களாட்டம் அப்ப எனக்கு சாப்பம் கொடுத்துட்டாங்கடா. ஆடாடாடா ஆணுக்கும் இல்லாம பெண்ணுக்கும் இல்லாம அரும்பேடியா போய் சாப்பம் கொடுத்துருக்கிறான். ஊர்வசி கொடுத்த சாப்பம் பழிக்கும். பழிக்கும் அதனால நான் என்ன செய்வேன், நீ கிளம்பு. அப்ப எங்க தங்கச்சிக்கு இது ரெண்டு என்னாச்சு? இருங்க என் தங்கச்சி 2 பேர்த்த கொடுத்துக்கிறேன். அது என்ன கதி அவருக்கு பண்ண அருமேடியா பண்ணி விட்டு போயிட்டாங்க. அப்ப இன்னுமே அவனாச்சு அவங்க மாமனாச்சு. இங்க பாருங்க, உங்களுக்கு நான் சாப்ப கொடுத்ததாக இருந்தாலும் உங்க 2 கை என்னைக்கு என் மாறு மேல படுதோ, உங்க உதடோட உதடு என்னைக்கு என்னோட முட்டுதோ அன்னைக்கு உங்களுக்கு இந்த சாப்ப விமோசனம். முதட்டு மொத்தம் கொடுத்து மார்போடு மாறி என்னைக்கு நான் ஒண்ணு மேல படுத்தனா சும்மா கூட அன்னைக்குதான் எனக்கு ஜெயரூபம். ஆமா அண்ணா வரைக்கும் அரும்பேடி சாப்பம் தான். ஆமா மாயவா அண்டவெல்லாம் ஒரு அடியிலாத மாலா. அதாவது இப்படி பேடி ரூபம் ஆணுக்கும் இல்லாத பொண்ணுக்கு பொண்ணும் இல்லாத அரும்பேடி ஆகிவிட்டு இதுக்கு விமோசனம் என்னவென்றால் என் மாமன் அண்டமெல்லாம் ஒரு அடியில் அளந்த பாதன் அரசு நட குலமதியிலே வந்தநாதன் கண்டன் என்னும் தன் மாமன் கமசனானே கணமொழினை ஏற்ற குலத்தில் வளர்ந்த போதும் துஷ்டங்களை மதமடக்க வந்த தீரன் துணிவு கொண்ட கைஷ்டனை ஊத்த தேவன் வண்டல் இரணினை விளந்த கீழன் வானர காத்திரிக மணிமாறன் தண்டுலக மாலை இது மார்பிலாட பாசமுடன் தசரதற்கு பாலனாகி 10 தல ராவணனை சங்கரித்து நேசமுடன் நொடியிலுக்கு கையில் இருந்து நொடியை பிறகு ஆசிரப்பாக்க முதற்கு தேவன் என் மாமனை அழைத்து பார்த்தா என்ன விமர்சனம் சொல்லுவாரு. கூப்பிடு மாமனா.